Hi students, problem number 15. Two metallic spheres of radii 1 centimeter and 3 centimeter are given charges of -1 into 10 power minus 2 coulomb and plus 5 into 10 power minus 2 coulomb respectively. If these are connected by a conducting wire, the final charge on the bigger sphere is asked. So, ரெண்டு sphere A and B அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்று smaller sphere A, the larger sphere வந்து B. The smaller sphere is having how much charge? -1 into 10 power minus 2 coulomb. அதோட radius இருக்கு இல்லையா, RA அப்படின்னு எடுத்துக்குவோம். அது வந்து radius 1 centimeter. அதே மாதிரி லார்ஜர் ஸ்பியர்ல +5 into 10 power minus 2 கூலும் இருக்குது. அதோடைய ரேடியஸ் வந்து RB. சரி, அது வந்து எவ்வளவு? 3 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்துல ரெண்டு ஸ்பியரும் தனித்தனியா இருக்குப்பா. I have not connected them by a wire. அப்ப ரெண்டுக்குமே வேற வேற பொட்டன்ஷியல் தான் இருக்க முடியும். இப்போ ஸ்பியர் B ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதோட பொட்டன்ஷியல் வந்து 1 by 4 pi epsilon naught into this q divided by radius இல்லையா? அப்போ இது higher potential இருக்கு. B is at a higher potential. A is holding negative charges. அதனால அது lower potential இருக்கு. ரெண்டு ஸ்பியரும் தனித்தனியா வச்சிருக்கும் போது அந்த ரெண்டு ஸ்பியரோட பொட்டன்ஷியல் வேற வேறையா இருக்குது. இதுல எது ஹையர் பொட்டன்ஷியல்ல இருக்குது? ஸ்பியர் B. எது லோயர் பொட்டன்ஷியல்ல இருக்குது? ஸ்மாலர் ஸ்பியர் A. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கண்டக்டிங் வயர், ஒரு வயர் எடுத்து ஒரு எண்டை A லயும் இன்னொரு எண்ட் வந்து B லயும் கனெக்ட் பண்ண போறேன். இது வந்து கண்டக்டிங் வயர். இப்ப கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண உடனே என்ன நடக்கும் தெரியுமா? ரெண்டு சேர்ந்து சிங்கிள் சிஸ்டமா மாறிடுது. தனித்தனியா இருந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் வந்து இப்ப டியூ டு திஸ் கான்டாக்ட் தே பிகம் a single system. இப்போ நீங்க வயர் கனெக்ட் பண்றதோட ரெண்டே கான்டாக்ட்ல கூட வைக்கலாம் நம்ம. அப்ப என்ன ஆக போகுது? charges will start to flow from a higher potential to the lower potential. அப்ப இங்க யார் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருக்குறாங்க? லார்ஜர் ஸ்பியர் B தானே. அப்ப இதுல இருந்து சார்ஜஸ் வந்து ஸ்மாலர் ஸ்பியரை நோக்கி ஃப்ளோ ஆகும். How long? இது எவ்வளவு நேரம் நடக்கும்? இந்த flow of charges எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்கும்? அப்போ B is losing the charges, so B is losing the potential. A is gaining the charges, so A is gaining the potential. அப்போ ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் தான் இந்த flow of charges நடக்கும். அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்த உடனே potential due to the sphere A is equal to the potential due to the sphere B. Understand? அப்போ after connecting the wire, the potential A, okay, due to A is equal to the potential due to B. இதுதான் முக்கியமான கான்செப்ட் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கு. அப்போ potential அப்படினாலே நம்ம என்ன 1 by 4 pi epsilon naught into the charge given to A, the charge present in A after distribution of charges, divided by RA, and this will be equal to 1 by 4 pi epsilon naught into the charge which is remaining after losing the charges. Equilibrium stage ல எவ்வளவு சார்ஜ் இருக்குமோ அதுதான் QB divided by RB. ஓகே, அப்போ இந்த கேன்சல் பண்ணிடுவோம். 1 by 4 pi epsilon naught கேன்சல் பண்ணிட்டோம்னா QA divided by, that is RA, QA divided by RA must be equal to QB divided by RB. இப்போ இதுல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனா இன்னொன்னு என்ன செய்யலாம்? This is also equal to QA plus QB whole divided by RA plus RB. இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. இது ரொம்ப பிரில்லியண்டான ப்ராப்ளம் பா. இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பிரில்லியன்ட், ஆனா ரொம்ப ஈஸி.
இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம வெறும் டெக்ஸ்ட் புக் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா Q by R is constant நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா in addition to that இந்த எக்ஸ்பிரஷனோட நீங்க புக்லயே எழுதி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷன் வர்ற இடத்துல இதையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டு ஸ்பியர் சார்ஜ்டு ஸ்பியரை நம்ம வயரால கனெக்ட் பண்ணும்போது சிங்கிள் சிஸ்டமா மாறும்போது அப்ப டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை த டோட்டல் டிஸ்டன்ஸ்னு வந்துரும். புரியுதா? ரெண்டு ஸ்பியரும் கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி தான் இது அர்த்தம். அப்போ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்பியரோட சென்டர்ல இருந்து இன்னொரு ஸ்பியரோட சென்டருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து RA plus RB தான் அர்த்தம். அப்ப QA by RA must be equal to QB by RB, that is equal to what? QA plus QB divided by RA plus RB. இதத்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல என்ன கேட்டிருக்காங்க? The final charge on the bigger sphere B க்கு தான் நமக்கு தேவை. அப்ப நம்ம வந்து இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் போதும். இப்ப இதே ப்ராப்ளத்துல the final charge appearing on the smaller sphere அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த QA by RA வையும் QA plus QB by RA plus RB இது ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணணும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எங்க இருந்து நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீட் JEE என்ட்ரன்ஸுக்கு உரிய கைடுகள் புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுப்பா. நம்ம டெக்ஸ்ட் புக்கை மட்டும் படிச்சுட்டு அப்படியே இந்த சம்ம செய்ய முடியாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் நம்மளுக்கு தேவை. இப்போ இது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எல்லாரும்? இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. அப்போ நம்மளுக்கு தேவை என்ன கேட்டிருக்காங்க? QB தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ QB is now equal to QA plus QB, okay, whole divided by RA plus RB into இங்க இருந்து போன அந்த RB வந்து மேல மல்டிப்ளை பண்ணிக்கணும். RB radius of B. சரி, இப்போ கொடுத்திருக்கிற சார்ஜஸ் வந்து QA plus QB நம்ம ஆட் பண்ணோம் பாத்தீங்கன்னாக்க இது 5 into 10 power minus 2, இது -1 into 10 power minus 2 தானே? அப்ப 5 minus 1 வந்து 4 ஆயிருமா இல்லையா? அப்ப நான் இங்க எழுதுறேன். அப்ப 5 minus 1 into 10 power minus 2. அப்ப 5 minus 1 இந்த நியூமரேட்டர் இருக்கு பாருங்க, QA plus QB தான். ஆனா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். இப்போ 5 plus minus 1 தான் ஆட் பண்றேன். அதுதான் 5 minus 1 மாதிரி இருக்குது. அப்போ டிவைடட் பை RA plus RB. அப்போ 1 cm plus 3 cm. அப்ப அத 1 plus 3 cm. சென்டிமீட்டர்ங்கிறதுனால அது ஒரு 10 power minus 2 மீட்டர். சென்டிமீட்டர் SI யூனிட்ல மாத்திட்டேன். into RB radius of B என்ன 3 cm. அப்ப அங்க ஒரு 3 into 10 to the power of minus 2 வந்துருது. இப்போ இந்த 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் பண்ணிருங்க. 5 minus 1 வந்து என்ன 4 into 10 power minus 2 divided by இங்க 1 plus 3 என்ன அது ஒரு 4 into 10 power minus 10 power minus 2 தான் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால அது இருக்காது. அப்ப 4 மட்டும் தான் இருக்கு. into நியூமரேட்டர்ல இங்க ஒரு 3 இருக்குது. அப்ப இந்த 4ம் கேன்சல் ஆயிடும். இப்போ புரியுதா? அப்ப ரிமைனிங் என்ன 3 into 10 power minus 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப therefore QB is now equal to 3 into 10 power minus 2 coulomb. 3 into 10 power minus 2 coulomb. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்ப ரெண்டு ஸ்பியரை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் நடந்ததுக்கு அப்புறம் how much quantity of charge will be appearing on the bigger sphere? 3 into 10 power minus 2 coulomb தானே? அது என்ன ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். 3 into 10 power minus 2 coulomb. அப்போ therefore option A is the correct answer. புரிஞ்சதா? அப்ப இந்த மாதிரி சம் வந்து எவ்ரி இயர் வந்து நீட் அண்ட் JEE என்ட்ரன்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா இன்னும் சில ஹை லெவல் எக்ஸாம்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம நிறைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் இப்ப இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வின் பண்ண முடியும். புரியுதா? ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.